அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நமது இறுதி இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வழிவந்த சத்திய நபித்தோழர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள் மற்றும் இங்கே திரளாக கூடியிருக்கிற நம் அத்துணை பேர் மீதும் என்றென்றும் நின்றுதல் அவட்டுமாக. மேடையில் அமர்ந்திருக்கின்ற அருமை சகோதரர்களே, இங்கு திரளாக வருகை தந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல ஏக இறைவன் நம்முடைய இந்த ஒன்றுகுடலை அவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்றுகுடலாக ஆட்சி அருள் புரிவானாக என்ற முதல் பிரார்த்தனையோடு, அண்டை வீட்டாருடைய உரிமைகள் இந்த இந்திய திருநாட்டில் பெரும்பாலும் இதுபோன்ற கருப்பொருளில் பேச தயங்குகிற நேரத்தில் நாம் இதுவும் பேசப்பட வேண்டிய ஒரு கருப்பொருள் தான் என்று ஜமாத் இஸ்லாமி ஹிந்த் என்று சொல்லப்படக்கூடிய பேரியக்கம் நாடு தழுவிய அளவில் ஒரு மாத காலமாக இந்த பரப்புரையை மேற்கொண்டு வருகிறது. இந்த பரப்புரை மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை நான் என்னுடைய உரையின் ஆரம்பத்தில் இங்கே குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன். அண்டை வீட்டாருடைய உரிமைகள் என்றால் என்ன? அதை நான் ஆரம்பத்திலேயே இங்கே பட்டியல் போட்டு விடுகிறேன். அவர் முஸ்லிமாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவராக இருக்கலாம், யாராக இருந்தால் அவர் முஸ்லிம் என்று சொன்னால் அவருக்கு நாம் சலாம் சொல்ல வேண்டும், அது அவருடைய உரிமை. ஏழை அண்டை வீட்டாராக இருந்தால், அவர் நோயாளியாக இருந்தால் அவரை நலம் விசாரிக்க வேண்டும், அது அவருடைய உரிமை. அவர் இறந்தால் அவருடைய ஜனாசாவை நாம் பின்தொடர்ந்து செல்ல வேண்டும். அவருடைய கவலையை அகற்ற வேண்டும், அவருடைய மகிழ்ச்சியில் பங்கு கொள்ள வேண்டும், அவருக்கு உதவி தேவைப்பட்டால் உதவ வேண்டும், அவர் பசியோடு இருக்கிறார் என்று சொன்னால் பசியாற்ற வேண்டும், அவருக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது, அவர் வருகிற தொந்தரவை சகித்துக் கொள்ள வேண்டும். இது ரெண்டும் முக்கியம். அண்டை வீட்டு உரிமை என்றால் நீங்கள் அண்டை வீட்டுக்கு தொந்தரவு கொடுப்பாமல் இருப்பது மட்டுமல்ல, அவருடைய தொந்தரவை நாம் சகித்துக் கொள்ள வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக இவ்வளவு உரிமைகள் அண்டை வீட்டுக்கு உண்டு என்று அவருக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும். இதுவெல்லாம் மிக முக்கியமான அண்டை வீட்டு உரிமைகள். அருமை சகோதர சகோதரிகள், உரிமை என்றால் என்ன? அண்டை வீட்டு உரிமைகள் தானே இங்கே பரப்புரையுடைய நோக்கம். உரிமை என்றால் அவருக்கு கிடைக்க வேண்டியது. அவருக்கு கிடைக்க வேண்டியது என்று சொன்னால் அது அவருடைய உரிமை, நம் மீது கடமை. இங்கே நாம் ஒன்றை நினைவில் நிறுத்த வேண்டும். இறைவனுடைய பார்வையில் ஒருவருக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் தவறிவிட்டது என்று சொன்னால் அதில் குற்றம் கிடையாது. தன்னுடைய உரிமைகளை ஒருவர் தவறவிட்டிருக்கிறார், அதற்காக நாளை மறுமையில் இறைவனுடைய சன்னிதானத்தில் அவருக்கு நற்கூலி கிடைக்கலாம். ஆனால் உரிமைகள் தவறினால் அவருக்கு நற்கூலி கிடைக்கலாம். ஆனால் கடமையில் தவறிழைத்தால் இறைவனுடைய சன்னிதானத்தில் நாம் குற்றவாளியாக மாறுவோம். சில போது அதற்கு நமக்கு தண்டனை கிடைக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே உரிமை உரிமை என்று பேசி உரிமைதானே என்று அலட்சியமாக இருந்து விடக்கூடாது. இது நம் மீது கடமை. இங்கே நான் இன்னொரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அண்டை வீட்டார் என்று சொன்னால் உடனடியாக எனக்கும் உங்களுக்கும் நமது உள்ளங்களில் என்ன நினைவுக்கு வரும் என்றால், நம்முடைய முன் வீடு, பின் வீடு, வலப்பக்கம், இடப்பக்கம் இருக்கிற அந்த மக்களைத்தான் அவன் எப்படி நடந்து கொள்கிறான், அவள் எப்படி நடந்து கொள்கிறாள், அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்று கற்பனையில் நாம் கொண்டு வருவோம். இல்லை, நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை வைத்துத்தான் இங்கிருக்கிற ஆணும் பெண்ணும், நீங்களும் நானும் அதை உருவகப்படுத்த வேண்டும் என்று நான் ஆரம்பத்திலேயே கேட்டுக்கொள்கிறேன். அவன் கிடக்கிறான், அவன் அதல்ல, அடுத்த வீடை விட்டுவிடுங்கள். நான் எப்படி நடந்து கொள்கிறேன், என்னுடைய முன் வீட்டோடு, என்னுடைய பின் வீட்டோடு, என்னுடைய வலப்பக்கம் இருக்கிற வீட்டோடு, என்னுடைய இடப்பக்கம் இருக்கிற வீட்டோடு நான் எப்படி நடந்து கொள்கிறேன் என்றுதான் நம்மைத்தான் அங்கே வைக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். அருமை சகோதரர்களே, மனிதன் வாழுகிற இடத்தில் நிம்மதியாக வாழ வேண்டும். அதுதான்
மனிதனுக்கு முக்கியம். சம்பாதித்து என்ன செய்ய? நிம்மதி இல்லை என்றால் எல்லாமே நாசமாகிவிடும். இந்த நிம்மதியை இஸ்லாம் இரண்டு விதமாக தருவதாக சொல்லுகிறது. ஒன்று, உங்களுடைய துணை மூலம் கிடைக்கலாம். அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். ஒன்று, உங்களுடைய துணை மூலம் உங்களுடைய வீட்டில் நிம்மதி. உங்களுடைய அண்டை வீட்டின் மூலம் நீங்கள் வசிக்கிற பகுதியில் உங்களுக்கு நிம்மதி. ஒன்று உங்கள் துணை கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். இன்னொன்று உங்களுடைய அண்டை வீடு. இந்த இரண்டும் யார் கையில் இருக்கிறது? இந்த இரண்டும் யார் கையில் இருக்கிறது? இறைவன் கையிலா, அல்லாஹ்வின் கையிலா? யார் கையில் இருக்கிறது? நம் கைகளில் இருக்கிறது. நிம்மதி என்பது நாம் தான் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். வாழும் இடத்தில், வசிக்கும் இடத்தில் நாம் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்குத்தான் இஸ்லாம் அண்டை வீட்டு உரிமைகளை குறித்து பேசுகிறது. அது நம் மீது கடமை என்று வைத்திருக்கிறது. இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்? சாந்தி, சமாதானம், நிம்மதி என்று சொன்னால் அந்த மார்க்கத்தை பின்பற்றுகிற ஒரு முஸ்லிம் சாந்தி கொடுப்பவனாக இருக்க வேண்டும். அவனும் சாந்தி பெற வேண்டும். அடுத்தவருக்கு அவன் சாந்தி கொடுப்பவனாகவும் இருக்க வேண்டும். அவனும் நிம்மதி பெற வேண்டும். அடுத்தவனுக்கு நிம்மதி கொடுப்பவனாக அவன் இருக்க வேண்டும். அதற்கு பொருள்தான் இஸ்லாம். இந்த மார்க்கத்தை ஏற்றுவிட்டு இப்படி ஒரு மார்க்கத்தை ஏற்றிருக்கிற மக்கள் எப்படி நடக்கிறார்கள் என்று சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் நெற்றியில் கை வைத்தால், தலையில் அடித்துக் கொண்டால், நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த மார்க்கத்திற்கு என்ன புனிதம் இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். இந்த உரிமைகளை குறித்து தான் இஸ்லாம் பேசுகிறது. இது நீங்கள் கொடுத்து தர வேண்டிய உரிமை என்று சொல்லுகிறது. எனவே இஸ்லாம் தனி மனித அமைதியை விரும்புகிறது. இந்த இஸ்லாத்தின் மூலம் இஸ்லாம் குடும்ப அமைதியை விரும்புகிறது. இந்த இஸ்லாத்தின் மூலம் இஸ்லாம் சமூக அமைதியை விரும்புகிறது. இந்த இஸ்லாத்தின் மூலம் அது அண்டை வீட்டிற்கான உரிமைகளை நீங்கள் கொடுப்பதன் மூலமாக அந்த அமைதியை நீங்கள், நிம்மதியை நீங்கள், சமாதானத்தை நீங்கள் பெறலாம். அது உங்கள் மீது கடமை. கடமை தவறினால் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். இங்கே ஓதி காட்டினார்கள் வசனம், அந்நிசா என்று சொல்லப்படக்கூடிய 4வது அத்தியாயத்துடன் 36வது வசனம். அந்த வசனத்தில் இறைவன் சொல்லுகிறான், உங்கள் இறைவனை நீங்கள் வணங்குங்கள், அவனுக்கு இணை வைக்காதீர்கள். அந்த பட்டியலில் தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான், உங்கள் பெற்றோரோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், உங்கள் பெற்றோரோடு நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பெற்றோரோடு நாம் எப்படி நடப்போம்? பெற்றோரோடு, நம்முடைய தாய் தந்தையோடு, நம்ம அம்மா அப்பாவோடு நம்ம எப்படி நடந்துக்குவோம்? எவ்வளவுதான் நமக்கு பெற்றோர்கள் துரோகம் செய்தாலும் நாம் கண்ணியத்தோடு தான் நடந்து கொள்கிறோம். சப்தம் உயர்த்த மாட்டோம், கோபப்பட மாட்டோம், இல்லையா? அநாகரிகமா நடந்து கொள்ள மாட்டோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அங்கே என்ன சொல்லு, வபில் வாலிதைனி இஹ்சானா என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடியவருடைய பட்டியலில் பெற்றோரை சொல்லுகிறான் அல்லாஹ். அதே பட்டியலில் தொடர்ந்து பணியாளர்கள் என்று சொல்லுகிறான், வேலைக்காரர்கள் என்று சொல்லுகிறான், அனாதைகள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டியவர்கள் தொடர்ந்து யார் தெரியுமா? உங்கள் உறவினராக இருக்கிற அண்டை வீட்டார், உங்கள் அந்நியராக இருக்கிற அண்டை வீட்டார், உங்கள் பக்கத்தில் இருக்கிற நண்பர் என்று அவர்களோடும் நீங்கள் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று, அதே பெற்றோரோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று பயன்படுத்தி அதே வார்த்தையை அல்லாஹ் தஆலா அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்பதற்கு பயன்படுத்துகிறான். உங்கள் பெற்றோரோடு நீங்கள் எப்படி நடப்பீர்கள், அதே போன்றுதான் உங்களை அண்டை வீட்டாரோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அவர் உறவினராக இருக்கலாம், அந்நியராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். எனவே இந்த அடிப்படையில் நமது அண்டை வீட்டாராக இருப்பவர் முஸ்லிமாக இருக்கலாம், சகோதர சமுதாயத்தை சார்ந்தவராக இருக்கலாம், நல்லவராக இருக்கலாம், கெட்டவராக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், விரோதியாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் அவருக்கான உரிமையை நீங்கள் கொடுத்தே தீர வேண்டும். நீங்க அவர் உபகாரம் செய்பவராக இருக்கலாம், உபத்திரம் செய்பவராக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், அந்நியராக இருக்கலாம், ஒரே ஊரை சார்ந்தவராக இருக்கலாம், அடுத்த ஊரை சார்ந்தவராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர் அடுத்த வீட்டுக்காரர் தான், அண்டை வீட்டுக்காரர் தான், பக்கத்து வீட்டுக்காரர் தான். அவருக்கான உரிமை நீங்கள் கொடுத்தே தீர வேண்டும். அந்த உரிமையை தான் நான் ஏற்கனவே என்னுடைய உரையினுடைய துவக்கத்தில் சொன்னேன். அது உங்கள் மீது கடமை, அதை மறந்து விடக்கூடாது. இங்கே நான் ஒரு சுன்னத்தான, இஸ்லாத்தில் இறை வணக்கத்தில் சுன்னத் நஃபில் என்றெல்லாம் சொல்லுவார். உபரி வணக்கங்கள், உபரி வணக்கங்களை சுன்னத் நஃபில் என்று சொல்லுவார். உபரி என்று சொன்னால் செய்தால் நற்கூலி கிடைக்கும், செய்யாவிட்டால் தண்டனை கிடைக்காது. ஆனால் நான் இங்கே சுன்னத்தை குறித்தோ நஃபிலை குறித்தோ பேச வரவில்லை. அண்டை வீட்டு உரிமை என்பது சுன்னத்தோ நஃபிலோ அல்லது வாஜிப், அது கட்டாய கடமை என்று இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லி காட்டி இருக்கிறார்கள். கடமையான ஒன்றை குறித்து நான் இங்கே சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆனால்
இல்லங்கள் நெருங்கி இருக்கிற அளவுக்கு உள்ளங்கள் நெருக்கமாகவில்லை. அதுதான் கவலையாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை கவலையோடு தன் தோழர்களிடத்தில் சொன்னார்கள், நான் என்ன சொல்லுவேன், நான் என்ன சொல்லுவேன்? ஏன் யா ரசூலுல்லாஹ்? ஜிப்ரீல் 7 வானங்களுக்கு மேல் இருந்து இறைவேதத்தை கொண்டு வருகிறார், வஹி கொண்டு வருகிறார். ஜிப்ரீல் எனக்கு அண்டை வீட்டை குறித்து உபதேசம் செய்தார்கள் செய்தார்கள் செய்தார்கள். ஒரு கட்டத்தில் என்னுடைய சொத்தையே எழுதி வைக்குமாறு சொல்லி விடுவாரோ என்று நான் பயந்தேன் என்று அஞ்சினேன் என்று சொல்லி காட்டுகிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொத்தையே எழுதி கொடுத்து வைக்க சொல்லுவாரோ என்று அஞ்சும் அளவுக்கு பெருமானாரே பயப்படுகிற அளவுக்கு இருக்கிறது என்று சொன்னார். எத்தனை முறை ஜிப்ரீல் அண்டை வீட்டை குறித்து சொல்லி இருக்க வேண்டும், எத்தனை தடவை சொல்லி இருக்க வேண்டும், எத்தனை பகல்கள் சொல்லி இருக்க வேண்டும், எத்தனை இரவுகள் சொல்லி இருக்க வேண்டும், பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய எல்லா உபதேசங்களின் போது எல்லா சபைகளிலும் அண்டை வீட்டை குறித்து முக்கியமாக சொல்லி இருக்கிறார்கள். இறுதியில் ஹஜ்ஜத்துல் விதா என்று சொல்லப்படக்கூடிய இறுதி ஹஜ்ஜின் போது 1,20,000-க்கும் அதிகமான நபித்தோழர்கள் கூடி நிற்கிற அந்த சபையில் மிக முக்கியமான மனித உரிமை பிரகடனத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு நடத்துகிறார்கள். இனி நான் உங்களை காண்பேனோ என்று எனக்கு தெரியாது என்று முக்கியமான ஒரு முன்னுரையோடு பெருமானார் மனித உரிமை பிரகடனத்தை மிக முக்கியமான செய்திகளை மக்களுக்கு எடுத்து சொல்கிறார்கள். அந்த செய்திகளுடைய இடைவேளையில் பெருமானார் சொன்னார், யோசித்து பாருங்கள், மிக முக்கியமான இனி சந்திக்க போவதில்லை நபித்தோழர்களை. அந்த வேளையில் சொல்கிறார்கள், முக்கியமான மனித உரிமை பிரகடனங்களுக்கு மத்தியில் சொல்கிறார்கள், அண்டை வீட்டை குறித்து நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன், நீங்கள் கவனத்தோடு அதை எடுத்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கான உரிமையை கொடுங்கள் என்று சொல்லி காட்டுகிறோம். இதுதான் அண்டை வீட்டை குறித்து நாம் அலட்சியமாக கருதி வைக்கிற ஒரு விஷயம், இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிற ஒரு விஷயம் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபல்யஹ்ஸின் ஜாரா. யார் உண்மையிலேயே அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறாரோ அவர் நிச்சயமாக அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி காட்டியிருக்கிறார். நாம் அல்லாஹ்வை நம்புவதாக கூறுகிறோம், மறுமை நாளை நம்புவதாக கூறுகிறோம். அண்டை வீட்டாரோடு மோசமாக நடந்து கொண்டால் என்ன பயனாக இருக்க முடியும்? அப்போ ஆம், அல்லாஹ்வை நம்புகிறோம், மறுமை நாளை நம்புகிறோம், இது நாம் தள்ளி கொண்டிருக்கிறோம். அண்டை வீட்டாரோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நான் சொல்லவில்லை, பெருமானாருடைய பார்வையில் நாம் அல்லாஹ்வையும் நம்பவில்லை, மறுமையையும் நம்பவில்லை. அப்படித்தானே மீண்டும் ஒரு முறை சொன்னார்கள், யார் உண்மையிலேயே அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறாரோ அவர் அண்டை வீட்டுக்கு எந்த தொந்தரவு கொடுக்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் ஒருவர் அண்டை வீட்டுக்கு தொந்தரவு கொடுக்கிறார், தொழுகிறார், அண்டை வீட்டுக்கு தொந்தரவு கொடுக்கிறார், நோன்பு நோக்கிறார், அண்டை வீட்டுக்கு தொந்தரவு கொடுக்கிறார், தான தர்மங்களை வாரி வழங்குகிறார், அண்டை வீட்டுக்கு தொந்தரவு கொடுக்கிறார், உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் வருடாவருடம் செல்கிறார் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள், என்ன பயன், என்ன பயன்? அவர் அல்லாஹ்வையும் நம்பவில்லை, நம்புவதாக தன்னையே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். அவர் மறுமை நாளை நம்பவில்லை, நம்புவதாக தன்னை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். நான் சொல்லவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர், இறை தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். அண்டை வீட்டு உரிமை என்பது சாதாரணமானது அல்ல. ஒருவர் மரணத்தின் போது வசியத்தை செய்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், இறுதி உபதேசம், மரண தருவாயில் உறவினர்களை அழைப்பார்கள், சொந்தக்காரர்கள், மகன்கள், மகள்கள், இதை செய்யுங்கப்பா, இதை செய்யுங்கப்பா. இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த உபதேசம். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மரணப்படுக்கையில் கிடக்கிறார்கள், உறவினர்களும் நெருங்கிய இரத்த பந்த உறவுகளும் சுற்றி நிற்கிறார்கள், அழுகிறார்கள். அந்த வேளையில் அழாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அபூபக்கர் செய்த இறுதி உபதேசம் என்ன தெரியுமா? அழாதீர்கள், நான் சொல்லுவதை கவனமாக கேளுங்கள், அண்டை வீட்டுக்கு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று இறைவன் உபதேசம் செய்கிறான். அவர்கள் ஏதேனும் தவறு செய்தால் நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் அவர்களுக்கு தீங்கு செய்யார்கள் என்று மரண தருவாயில் ஒருவர் சொல்கிறார், மரண தருவாயில் ஒருவர் சொல்கிறார் என்று சொன்னார். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நீங்கள் நல்லவரா கெட்டவரா? இங்கே இருக்கிற நாம், நீங்களும் நானும் அடிக்கடி நினைப்போம், சில போது தனிமையில் இருக்கிறவன் நல்லவனா கெட்டவனா தெரியலையே, இல்லையா? ஆம், ஒரு அளவுகோல் இருக்கிறது. நீங்கள் நல்லவரா, நான் நல்லவனா, நீங்கள் கெட்டவரா, அல்லது கெட்டவரா நல்லவரா என்று தெரிந்து கொள்வது எப்படி? இட்ஸ் வெரி சிம்பிள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து ஒருவர் கேட்டார், அல்லாஹ்வின் தூதரே, மத்தா அகூனு முஸ்லிம், நான் எப்போது நல்லவனாக மாறுவேன், அல்லது நான் நல்லவன் என்று எப்போது என்னை நான் தெரிந்து கொள்வேன் என்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா?
ஆச்சரியமாக இருக்கிறது. இதா கால ஜீரானுக்கு அந்த மொஹ்சின் அந்த மொஹ்சின், ஒரு அண்டை வீட்டுக்காரர் உன்னை குறித்து நல்லவன் என்று சொன்னால் நீ நல்லவன், உனது அண்டை வீட்டுக்காரர் உன்னை குறித்து தீயவன் என்று சொன்னால், கெட்டவன் என்று சொன்னால் நீ கெட்டவன். இப்ப பாருங்க, நீ ஒரு 50 ரக்காத் இடையில தொழுதா, அல்லது நாளெல்லாம் பகலெல்லாம் நோன்பு நோற்று இரவெல்லாம் இறைவனை நின்று வணங்கி உன் சொத்தில் பாதியை அப்படியே கொடுத்தால் நீ நல்லவன் என்று சொல்லவில்லை. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமதி அல்பானி சஹீஹ் என்று சொல்லி இருக்கிறார்கள். திருமதியில் பதிவு செய்யப்பட்ட நபிமொழி. யோசித்து பாருங்கள், ஒரு அண்டை வீட்டுக்காரன் கெட்டவன் என்று சொன்னார், ஏதேனும் ஒரு வகையில் எப்படி இருந்தாலும் அவன் கெட்டவன் என்றுதான் சொல்வான் என்பதல்ல. அந்த அளவு தூரம் பெற்றோரோடு நீங்கள் எப்படி நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டுமோ அவ்வளவு தூரம் நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. ஒரு பாஸ்போர்ட் என்கொயரிக்கோ அல்லது அண்டை வீட்டு அந்நிய ஊரை சார்ந்தவரோ நம்மை குறித்து விசாரிக்க வருகிறார் வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம அண்டை வீட்டுல பக்கத்து வீட்டுல விசாரிச்சாங்க, என்ன சொல்லுவார்கள், நம்மை என்ன சொல்லுவார்கள்? ஒரு ஆணை குறித்தோ பெண்ணை குறித்தோ எப்படி இருக்கும் என்று யோசித்துப்பார். எந்த அளவு தூரம் இஸ்லாம் சொல்கிறது. உயரமான மதில் சுவர் கட்டி உங்கள் அண்டை வீட்டுக்கு வருகிற காற்றையும் வெளிச்சத்தையும் தடுக்காதீர்கள் என்று சொல்கிறது இஸ்லாம். அது தவறு என்று சொல்கிறது இஸ்லாம். இவ்வளவு தூரம் நாம் கவனத்தில் எடுத்திருக்கிறோமா? யோசித்து பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க அண்டை வீட்டுடைய உரிமைகளை குறித்து? இப்ப நாம என்ன பண்றோம்? கார் பார்க்கிங், பைக்கு, கார் அதெல்லாம் கொண்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு முன்னாடி பார்க் பண்றோம். மண் குவியல், குப்பைகள், பாட்டு, சத்தம், டிவியுடைய வால்யூம் மேக்ஸிமம் வேல்யூம் வச்சு எவ்வளவு தொந்தரவு கொடுக்கிறோம், எவ்வளவு தொந்தரவு கொடுக்கிறோம். யோசித்து பாருங்க. அதே வேளை அவர்கள் செய்து விட்டால் நாம் எவ்வளவு தலையில் எடுத்துக் கொள்கிறோம், சாபம் எடுக்கிறோம் என்றும் யோசித்து பாருங்கள். இஸ்லாம் ரெண்டையும் சொல்லுகிறது. நீங்கள் தொந்தரவு கொடுக்காதீர்கள், அவர்கள் தருகிற தொந்தரவை சகித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது. அது அவருக்கான உரிமை என்று சொல்லுகிறது. எவ்வளவு தூரம் சகிப்பது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் சகித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சகித்துக் கொள்கிறவரை உங்களுக்கு உதவுவதற்காக அல்லாஹ் ஒரு வானவரை அனுப்புவான். அண்டை வீட்டுக்காரருடைய தொந்தரவுகளை நீங்கள் சகித்துக் கொள்ளுகிறவரை உங்களுக்கு ஒரு வானவரை உதவுவதற்காக அனுப்புவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நம்ம வீடு கட்டுறதுக்காக வேண்டியோ அல்லது வேற எதுக்காக வேண்டியோ சாரம் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த முளைகளை கம்ப வச்சு இப்படி வச்சு கட்டி சோத்துல சாட்சி வச்சுதான் இந்த வேலை செய்வாங்க. அது முன்னாடி இருந்துச்சு, இப்ப கிடையாது. சாரம் கட்டுவதற்காகவோ அல்லது வேறொன்றுக்காகவோ ஒரு முளையோ ஒரு குச்சியோ ஒரு கம்பையோ நீங்கள் ஒரு சோத்தில் சாய்த்து வைத்தால் அது அடுத்தவருக்கு தொந்தரவு தரும் என்று சொன்னார் பெருமானார். 2 வகையாக சொன்னார்கள். அவ்வாறு சாய்த்து வைத்து அவருக்கு தொந்தரவு கொடுக்காதீர்கள் என்று சொன்னார்கள். சாய்த்து வைப்பதை தடுக்காதீர்கள் என்று சொன்னார். யோசித்து பாருங்க. இரண்டையும் சொல்லி இருக்கிறார்கள். லாயம் நௌஜாருன் ஜாரஹு யக்ருஸு ஹஷபத்தன் ஃபீ ஜிதாரி. ஒரு அண்டை வீட்டுக்காரர் தன் சுவற்றில் சாய்த்து வைக்கிற அந்த குச்சியோ கம்பையோ அடுத்த வீட்டுக்காரர் தடுக்க வேண்டாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர் வரலாற்றில் நீங்கா இடம்பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தாபிஅ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் மூலமாக வளர்க்கப்பட்டவர், வளர்ப்பு குழந்தை என்று கூட சொல்வார். அவருடைய அண்டை வீட்டுக்காரர் ஒரு யூதர். யூதர் என்று சொன்னால் the bitter enemies of Islam, இஸ்லாத்துடைய பரம எதிரிகள். இன்று இருக்கிற எதிரிகளெல்லாம் ஒன்றுமில்லை என்று சொல்லும் அளவுக்கு இன்றும் இஸ்லாமியர்களை கொண்டு குவித்துக் கொண்டிருக்கிற யூதர். யூதர் யாரோ ஒருவர், அது குறித்து கவலை இல்லை. அவர் அண்டை வீட்டுக்காரர். அஸ்னுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு தடவை நோய்வாய்ப்படுகிறார். அவரை நலம் விசாரிப்பதற்காக அண்டை வீட்டுக்காரரான யூதருடைய மனைவி வருகிறார். அவர் வரவில்லை, யூதர் வரவில்லை, யூதருடைய மனைவி வருகிறார். அஸ்னுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய அறைக்கு செல்லும் போது அங்கிருந்து துர்வாடை வீசுகிறது, கெட்ட வாடை வருகிறது, பேட் ஸ்மெல் வந்து கொண்டே இருக்கிறது. அஸ்னுல் பஸ்ரியுடைய மனைவி இடத்தில் கேட்டார், ஏன் என்னாச்சு, இவ்வளவு மோசமான வாடை அவங்க ரூம்ல இருந்து வருது? இந்த மனைவி சொன்ன, ஹசன் பஸ்ரியுடைய மனைவி சொன்னால் அது வேற ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டு சுவர், உங்கள் வீட்டு கழிவறையுடைய சுவர் உடைந்து கீறி அதிலிருந்து வருகிற தண்ணீர் எங்கள் வீட்டுக்குள் வருகிறது. அன்று பழைய பெரிய சுவர்கள் இருக்காது, களிமண்ணால் அமைத்திருப்பார்கள், செய்திருப்பார்கள். அது எங்கள் வீட்டுக்குள் கசிவு வருகிறது. அதை 30 வருடமாக எனது கணவர் சுத்தம் செய்கிறார். இப்போது அவர் படுக்கையில் கிடக்கிறார், சுத்தம் செய்ய முடியாததால் அந்த வாடை வீசுகிறது சொன்ன போது அந்த அம்மா கேட்டாங்க, இதையே என்கிட்ட சொல்லல, இதையே 30 வருடமா என்கிட்ட சொல்லல என்று சொன்ன போது ஹஸ்னுல் பஸ்ரி எழுந்து உட்கார்ந்தவாறு சொன்னார்கள், லைஸ ஹுஸ்னுல் ஜிவார் கஃபுல் அதா. எங்கள் இறை தூதர் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? அடுத்த வீட்டுக்காரனுக்கு நாம்
தொந்தரவு கொடுக்காமல் இருப்பது மட்டுமல்ல, அவர் தருகிற தொந்தரவையும் சகித்துக் கொள்ள வேண்டும் என்றல்லவா எங்கள் நபி சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லி காட்டிய போது உடனடியாக அந்த பெண்மணி தன் கணவரிடத்தில் சென்று கணவனும் மனைவியுமாக வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வரலாறு நமக்கு வரலாறுகளில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அருமை சகோதரர்களை, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்று நாம் அண்டை வீடுகள் எல்லாம் சண்டை வீடுகளாக மாறி விடுகிற ஒரு அவலம், தொட்டதற்கும் பிடித்ததற்கும் சண்டை 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 என்று சொன்னால் எவ்வளவு பெரிய உரிமைகளை நாம் மறுக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதிஹி லா யுமினு அப்துன் ஹத்தா யுஹிப்பு லிஜாரிஹி மா யுஹிப்பு லினஃப்ஸிஹி. தனக்கு விரும்புவதை அண்டை வீட்டுக்கும் விரும்பாதவரை ஒருவன் என்னை ஈமான் கொண்டவனாக மாற முடியாது என்று சொல்லி காட்டினார். அப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அருமை சகோதரர்களே. இங்கே அண்டை வீட்டில் குழந்தைகள் இருக்கலாம், முதியவர்கள் இருக்கலாம், நோயாளிகள் இருக்கலாம், சோகம் பாதித்தவர்கள் இருக்கலாம், மரண வீடுகளாக இருக்கலாம். அது குறித்தெல்லாம் கவலைப்படாத ஒரு இளைய தலைமுறை உருவாகி வருகிறது என்று சொன்னால் அவர்களுக்கு நாம் இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? இந்த இளைய தலைமுறைக்கு எல்லாம் அவருடைய உள்ளங்கையில் இருக்கிறதாக அவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். எல்லாம் அவர்களுக்கு உள்ளங்கையில் வருகிறது. அனைத்தும் இதுதான் உலகம் என்று கருதுகிறார்கள். இந்த இளம் தலைமுறை ஜென்சிக்கு அமெரிக்காவை தருகிறது, ஆப்பிரிக்காவை தருகிறது, அண்டார்டிகாவை தருகிறது, அந்த வீட்டை குறித்து தெரிவதில்லை என்று சொன்னால் எவ்வளவு வினோதம் என்று யோசித்து பாருங்கள். எவ்வளவு வினோதம் யோசித்து பாருங்கள். பக்கத்து வீட்டுல அண்டை வீட்டுல ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கிறது என்று சொன்னால் கூட உங்கள் ஊரை குறித்து எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் ஊரில் அதை குறித்து கண்டுகொள்ளாத ஒரு இளைய சமுதாயம் உருவாகி வருகிறது. அவங்க வீட்டுல வந்துச்சு நான் என்னப்பா பண்றதுன்னு கேட்கக்கூடிய ஒரு மனோநிலைமை. அதுவும் எங்க ஊர் பகுதிகள்ல எந்த அளவுக்கு மாறிடுச்சு அப்படின்னா, இறந்த வீட்டுல இறந்தவருடைய மகன், அண்ணன், தம்பி யாராவது துக்கம் விசாரிக்க வருகிறவர்களுக்கு சாப்பாடு போடுகிற அவல நிலை இந்த ஒரு ட்ரெண்டாக, ஒரு நாகரிகமாக மாறிவிட்டு, நான் சொல்வது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்வது புரியும். உங்க ஊர்ல இருக்கான்னு எனக்கு தெரியாது. அடே ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? ஜாஃபர் ரலியல்லாஹு இங்க இல்ல, ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரோமபுரியில் மரணம் அடைகிறார்கள். அண்டை வீட்டை குறித்து சொன்னார்கள், இஸ்னாஉ லியாலி ஜாஃபர் தானமா ஃபைன்னஹு கத் அதாஹும் அம்ரு ஷகலஹும். அண்டை வீட்டுக்கு சொன்னார்கள், ஜாஃபருடைய அண்டை வீட்டுக்கு, ஜாஃபர் அங்கே மரணம் அடைந்திருக்கிறார், அவருக்கு ஒரு நாளுக்கான உணவை நீங்கள் தயாரித்துக் கொடுங்கள், பெரும் சோதனை அவர்களை சூழ்ந்திருக்கிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க, அந்த உணவு எப்படி ஜீரணமாகும்? அங்கே ஒருவர் மரண ஜனாசா அப்படி கிடக்கு, மையத்து அப்படி கிடக்கு, உடல் அப்படி கிடக்கு, இன்னும் எடுக்கல, அதுக்குள்ள அது வெட்டுறீங்களே இப்படி சாப்பாட. அடே யோசித்து பாருங்கள். இந்த நாகரிகம் இஸ்லாம் சொல்லித் தராத நாகரிகம். ஆம், மேலை நாட்டு நாகரிகம், இந்திய நாகரிகம் எதை சொல்லித் தருகிறது? இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? யோசித்து பாருங்கள். அண்டை வீட்டை குறித்து அமெரிக்காவில், நான் அரபு நாட்டில் இருந்தபோது அமெரிக்காவில் நடந்த ஒரு நிகழ்வு. அங்கே பெரும்பாலும் முதியோர்கள் ஒரு நாயோடு தான் வசிக்கிறார்கள். அது அவருடைய நாகரிகமாக இருக்கலாம். அதை குறித்து நாம் இங்கே குறை சொல்வதற்கு வரவில்லை. ஒரு முதியவர் இறந்து போகிறார், மாடி வீடு. அவர் இறந்து 5 நாட்களுக்கு பின்புதான் மக்களுக்கே தெரிகிறது, துர்வாடை வீசுகிறது, அதனால இறந்துட்டாருங்கிறது தெரியுது. கார்பரேஷன் சொல்றாங்க, போலீஸ் வருகிறார்கள், கதவை உடைத்து செல்கிறார்கள். அங்கே அவர் இறந்து கிடக்கிறார் சோஃபாவில். ஆனால் அவர் தொலைக்காட்சி பார்த்தவாறு, பல வருடங்களுக்கு முன்பு நடந்த நிகழ்வு, தொலைக்காட்சி பார்த்தவாறு அவர் மரணம் அடைந்து கிடக்கிறார். அந்த தொலைக்காட்சி ஓடிக்கொண்டே இருக்கிறது 5 நாட்களாக. இந்த செய்தி அந்த தொலைக்காட்சி நிலையத்திற்கு தெரிந்தது, நிறுவனத்துக்கு தெரிந்தது. சோனியா இருக்கலாம், சாம்சங்கா இருக்கலாம். உடனடியாக அவர் கேமராவை தூக்கி கொண்டு வந்தார்கள், அதை அப்படியே ஷூட் செய்தார்கள், ஷூட் பண்ணாங்க, படமாக எடுத்தார்கள், விளம்பரப்படுத்தினார்கள். 5 நாட்களாக ஆனாலும் எங்கள் தொலைக்காட்சி நிற்காமல் ஓடும். யோசித்து பாருங்கள், எப்படிப்பட்ட நாகரிகத்தை நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார்கள் இந்த மேற்கத்திய மக்கள் என்று யோசித்து பாருங்கள். அண்டை வீட்டுக்காரன் பசியோடு இருக்கிறான் என்று தெரிந்த நிலையில், தெரியாத பிரச்சனை கிடையாது, தெரியாத பிரச்சனை இல்லை, தெரிந்த நிலைமையில் அவன் மட்டும் வயிறு உடைக்க சாப்பிட்டு தூங்குகிறான் என்று சொன்னால் அவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அண்டை வீட்டு உரிமைகள் என்பது எவ்வளவு! இங்கே அஸ்ஸாஹிபு பில் ஜம்ப் என்று அந்த குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இங்கே வாசித்து காட்ட வசனத்தில் சாஹிபு பில் ஜம்ப் என்று சொன்னால் பக்கத்து நண்பர், அவரும் அண்டை வீட்டு உரிமையை பெறுகிறார். பக்கத்து நண்பர் என்று சொன்னால் என்ன பொருள்? விரும்பியாளர்கள் என்ன கொடுக்கிறார்கள்? பக்கத்து நண்பர் என்று சொன்னால் பயணத்தில் உங்கள் அருகில் இருப்பவர். ஒரு 2 hours or 3 hours, நீங்க திருநெல்வேலி போறீங்க, மதுரை போறீங்க, பக்கத்துல உங்க
பக்கத்தில் பயணம் செய்பவர் அவர் அண்டை வீட்டு உரிமையை பெறுகிறார். அதற்கான உரிமையை நீங்கள் கொடுக்க வேண்டும். பயணத்தில் அருகில் இருப்பவர் ஒரு ஊருக்கு அண்டை வீடு என்ற உரிமையை பெறுகிறார்கள். ஒரு நாட்டுக்கு அடுத்திருக்கிற நாடு அண்டை நாடு. ஒரு பிளாட்ல இருக்கிற ஒரு மேல்தளம் கீழ்த்தளம் அண்டை வீட்டு உரிமையை பெறுகிறார். ஒரு நிகழ்ச்சியில் உங்களுக்கு அருகில் இருப்பவர், இந்த நிகழ்ச்சியில உங்க பக்கத்தில் இருக்கிறவர் அந்த நிகழ்ச்சி முடியும் வரை அண்டை வீட்டுக்கான உரிமையை பெறுகிறார். அவருக்கு தொந்தரவு பண்ணக்கூடாது, அவர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவர் இருக்கிற தொந்தரவை சகித்துக் கொள்ள வேண்டும். யோசித்து பாருங்கள், ஒரு நிகழ்ச்சியில் உங்களுக்கு அருகில் இருப்பவர் அண்டை வீட்டுக்கான உரிமையை பெறுகிறார் என்று சொன்னால் கரூரில் 41 பேர் அப்பாவியர்கள் பலியாகின. 41 அப்பாவியர்கள் பலியாகின. இஸ்லாம் சொல்லுகிற இந்த ஒழுக்கமும் இந்த நாகரிகமும் கடைபிடிக்கப்பட்டிருந்தால் எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்து பார். 41 அப்பாவியர்கள். ஒரு சிறுவன் கண் வெளியே பிதுங்கி வருகிறது, இறந்து கிடக்கிறான். அவனுடைய உடலுக்கு மேல் ஏறி நின்று தன் விரும்புகிற கதாநாயகனோட செல்ஃபி எடுக்கிற அநாகரிகோட உச்சத்தில் இருந்து கொண்டு யோசித்து பாருங்கள். இந்த இஸ்லாம் சொல்லுகிற இந்த நாகரிகங்கள் எல்லாம் கடைபிடிக்கப்பட்டிருந்தால் 40 உயிர்கள் பறிபோயிருக்குமா என்று யோசித்து பாருங்கள். அண்டை நாடு அண்டை ஊர் அவர்களுக்கான உரிமைகளை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. பலஸ்தீனில் ஒவ்வொரு வருடமும் குறைந்தபட்சம் அருமை சகோதர 75,000 குழந்தைகள் பசியால் ஊட்டச்சத்தின்மையால் மடிகிறார்கள். அண்டை நாடுகள் என்ன? அண்டை நாடுகள் ஜோர்டான் இருக்கிறது, எகிப்து இருக்கிறது, லெபனான் இருக்கிறது, சிரியா இருக்கிறது, சவுதி இருக்கிறது, ஈராக் இருக்கிறது. உண்டு குடித்து மடிமயங்கி கிடக்கிறார்கள் இந்த பணக்கார நாடுகள். அண்டை வீட்டு நாடு உரிமை எங்கே? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களாகிய உங்களுக்கு சொன்னார், ஆட்டுக்கால் சுப்பு வைப்பதாக இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேருங்க. ஆட்டுக்கால் சுப்பெல்லாம் யாருக்கும் இனாமாக கொடுப்பதில்லை. இலவசமாக அன்பளிப்பா கொடுத்தாலாம் நம்ம மூஞ்சிலத்துக்கு ஊத்திடுவாங்க. ஆனால் அதுவல்ல, ஆட்டுக்கால் சூப்பா இருந்தாலும் கொடுத்து உங்கள் உறவை நீங்கள் மேம்படுத்துங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இஸ்லாம் சொல்லுகிறது. மக்காவில் பஞ்சம் வந்தது. மக்கா அந்நிய நாடு, இஸ்லாத்தை தழுவவில்லை. அவர்கள் தொந்தரவு தடுத்திருக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அங்கு பஞ்சம் வந்த போது ஹாத்திப் இப்னு அபீ பல்தா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபி தோழரிடத்தில் 500 தங்க தினார்களை கொடுத்தார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு. இது அண்டை நாடு. மக்காவுக்கு கொண்டு கொடுங்கள். அபூ சுஃபியானிடத்தில் இந்த பணத்தை வைத்து அவர்கள் கோதுமை வாங்கி விநியோகம் செய்யட்டும், இனியும் பைத்துல் மாலில் பணம் வந்தால் தருகிறேன் என்று சொல்லி காட்டினார்கள். அண்டை நாடு, அண்டை நாடு. பசியோடு கிடக்கிறார்கள். அவர்கள் முஸ்லிம் இல்லையா, என்னை கொலை செய்ய வந்தார்களா, என்னை நாட்டை விட்டு, அதுவல்ல அங்கே பிரச்சனை. யோசித்து பாருங்கள். முஸ்லிம் ஆட்சிகளை நீங்கள் எடுத்து பாருங்கள், முஸ்லிம் ஆட்சியாளர்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். அருமை சகோதரர்களே, அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா ஒவ்வொரு முறை ஆடறுக்கும் போதும், ஆடறுத்து இறைச்சிகளை பங்கு வைக்கும் போதும் சொல்வார், அண்டை வீட்டு யூதனுக்கு கொடுத்தாயா, அண்டை வீட்டு யூதனுக்கு கொடுத்தாயா. தன் வேலைக்காரிடத்தில் 3-4 முறை கேட்பாராம். அண்டை வீட்டு யூதன் உமர் இப்னு அப்துல் அசீஸ் 5ஆம் நேரொளி பெற்ற கலீஃபா, அவருடைய அண்டை வீட்டுக்காரர் ஒரு கிறிஸ்தவர். விஷம் வைத்தார்கள் அவருக்கு. 20 நாள் மரணப்படுக்கையில் கிடந்தார். உயிர் ஊசலாடியது. அருமை சகோதரர்களே, அவரோடு திரண்ட இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துடைய ஒற்றை கலீஃபா என்றால் உலகத்துடைய 3/4 பகுதி ஆட்சி செய்கிற ஒரு ஒற்றை பேரரசர். அவர் மரண தருவாயில் கிடக்கிற போது மக்கள் அவரிடத்தில் கேட்டார்கள், அருமை கலீஃபா அவர்களே, நீங்கள் மரணம் அடைந்தால் எங்கு அடக்கம் செய்யப்பட வேண்டும்? மதீனாவில் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவருடைய அறை இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் முஸ்லிம்களுக்கு தெரியும். ஒன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 2 அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, 3வது உமர் ரலியல்லாஹு தஆலா, 3 பேர் அந்த அறையில் அடக்கம் இப்பொழுதும் இருக்கிறது. மக்கள் சொன்னார்கள், அருமை கலீஃபா அவர்களே, அங்கே 4வதாக அடக்கம் ஒருவர் அடக்கம் செய்யப்படுவதற்கான இடம் காலியாக இருக்கிறது. நீங்கள் உத்தரவு போட்டால், நீங்கள் ஆணை பிறப்பித்தால், 4வதாக நீங்கள் வஃபாத்தானால் உங்கள் உடலை நாங்கள் அங்கே அடக்கம் செய்வதற்கு ஏற்பாடு செய்யட்டுமா என்று கேட்டார்கள். என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொல்கிறீர்கள்? அந்த மகான்களோடு அடக்கம் செய்வதற்கு தகுதியானவன் என்று நான் என்னை கருதுவதாக அல்லாஹ் அறிந்தால் அதற்காகவே எனக்கு நரக தண்டனை தரமாட்டானா? அழைத்து வாருங்கள் என்ப அண்டை வீட்டுக்காரரான கிறிஸ்தவரை. யோசித்து என்ன வார்த்தைகளை சொல்றாங்க. அழைத்து வரப்பட்டார் அண்டை வீட்டு கிறிஸ்தவர். உன் வீட்டு தோட்டத்தில் தான் அடக்கம் செய்வதற்கு நான் விரும்புகிறேன், நான் இறந்தால். அவர் சொன்னார், நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும், நான் அதற்கு பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அவர் எப்படிப்பட்ட மனிதராக இருந்திருக்கிறார் யோசித்து பாருங்கள்.
அருமை சகோதரர்களே, அவர் சொன்னார் விலை பேசு, இவர் சொன்னார் விலை தரும், விலைக்கல்ல, விலைக்கென்றால் தரமாட்டேன், இலவசமாக இனாமாக அன்பளிப்பாக நீங்கள் மிகச் சிறந்த ஒரு மனிதர், உங்களை போன்றவர் என் வீட்டு தோட்டத்தில் அடக்கம் செய்வது எனக்கு கிடைத்திருக்கிற பெரும் பாக்கியம் என்று சொன்னார். ரெண்டு பேருக்கும் வாய் தகராறு. இவர் காசு தந்தாதான் வாங்குகிறாரு, அவர் காசு தந்தா தரமாட்டேங்கிறாரு. இறுதியில் நீ காசு வாங்காவிட்டால் நான் வேற எங்காவது அடக்கம் செய்வதற்கு நான் ஆணை பிறப்பிக்கிறேன் என்று சொன்ன போது அவர் அழுது விட்டார். அந்த அண்டை விட்டு கிறிஸ்தவர் அழுது விட்டார். ஒரு குறைந்த விலையை நான் சொல்கிறேன், அதையாவது தாருங்க. 10 தினார்கள் பேசினார்கள். அந்த 10 தினாரை வாங்கிவிட்டு அவர் வீட்டை விட்டு வெளியே வருகிற போது கிறிஸ்தவர் அழுதார். ஏன் அழுகிறீர்கள், காசு வாங்கிட்டீங்களே என்று கேட்ட போது அவர் சொன்னார், இல்லை, இந்த காசு வாங்காட்டி அவர் வேறு நிலத்தில் அடக்கம் செய்வதற்கு உத்தரவிருப்பதற்காக சொன்னார். இல்லை, அவருடைய உடல் என் வீட்டு தோட்டத்தில் தான் அடக்கம் செய்யப்பட வேண்டும், அது தவறிவிடுமோ அந்த பாக்கியம் என்பதற்காக அந்த காசை நான் வாங்கினேன் என்று அவர் குறிப்பிட்டு காட்டினார். யோசித்து பாருங்க, இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லுகிறது என்று சொன்னால், உங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு முஸ்லிம் அல்லாத இருக்கிறார், அவர் மது அருந்துகிறார், அவர் வீட்டில் பன்றி இருக்கிறது என்று சொன்னார், மதுவும் பன்றியும் முஸ்லிம்களுக்கு தான் ஹராம், அவர்களுக்கு அது அனுமதிக்கப்பட்டதா அவர்கள் கருதுகிறார்கள். அந்த மதுவையோ அந்த பன்றியையோ நீங்கள் நாசம் செய்து விட்டால் இமாம் அபூ ஹனீஃபா சொல்கிறார்கள், இரட்டிப்பாக நீங்கள் அபராதம் கொடுக்க வேண்டும். மதுவுக்கான விலையை அதற்கு இன்னொரு மடங்கு, பன்றிக்கான விலையை அதற்கு இன்னொரு மடங்கு. எந்த அளவு தூரம் இஸ்லாம் அண்டை வீட்டுக்காரர்களுடைய உரிமைகளை எடுத்து இயம்புகிறது என்று யோசித்து பாருங்கள். சூரத் நிசா 105 முதல் 113வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். மிக வேகமாக சொல்லுவது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் ஒரு முஸ்லிமுடைய கேடயம், போர் கேடயம் என்றால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த போர்ல ஷீல்டு, கேடயத்தை ஒருவர் திருடி விட்டார். ஒரு முஸ்லிமுடைய கேடயத்தை ஒருவர் திருடி விட்டார். திருடியது ஒரு புது முஸ்லிம், புதிய முஸ்லிம், அப்பதான் அவர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார், அவருக்கு சட்ட திட்டங்கள்லாம் தெரியாது. தெரிந்தாலும் என்ன, அவர் ஒரு முஸ்லிம் திருடி விட்டார். ஒரு முஸ்லிமுடைய கேடயத்தை இன்னொரு முஸ்லிம் திருடி இருக்கிறார். இந்த திருட்டு கொடுத்தவர் பெருமானாரிடத்தில் வந்து புகார் தெரிவித்தார். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யாராவது சந்தேகம் இருக்கா என்று. அப்ப அவர் சொன்னார், இவர் தான் இந்த திருடி நபர், அவர் மீது சந்தேகம் இருக்கிறதுன்னு சொன்னார். அவருடைய பேர்களெல்லாம் வரலாற்று நிறைய இருக்கு, நேரமின்மையா நான் இங்கே சொல்லவில்லை. அப்ப அந்த வீட்டுல போய் செக் பண்ணுங்கப்பா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நபி தோழர்கள் அனுப்பினாங்க. அவரை போய் போங்க, அந்த இவர் சொல்ற வீட்டுல அங்க கேடயம் இருந்தால் அவரை கையோடு அழைச்சிட்டு வாங்க. அப்போ நபர்கள் வருகிறார்கள் சோதனையிட என்று தெரிந்த போது இந்த திருடிய நபர் என்ன செய்தார், இந்த திருடிய நபருடைய பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு யூதர், அவர் வீட்டு தோட்டத்தில் அதை எறிந்து விட்டார், வீசிட்டார். மக்கள் வந்தார்கள், சோதனையிட்டார்கள், வீட்டுல எதுவுமே இல்லை. அப்போ இவர் கேட்டாரு, உங்க வீட்டுல இல்லையப்பா, வேற எங்க யாருப்பா திருடி இருப்பா, பக்கத்து வீட்டு தோட்டத்துல பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னார். நீண்ட வரலாறு. அங்கு சென்று பார்த்தார்கள், கேடயம் கிடைந்தது. இப்ப என்ன செய்யணும், அந்த யூதனை கையோடு அழைத்து வர வேண்டும். அப்படித்தானே திருட்டு கொடுத்தவர், திருட்டுக்கு தண்டனை என்ன, கையை வெட்டுவாங்க, மணிக்கட்டில் இருந்து கையை வெட்டுவார்கள், முறிப்பார்கள், துண்டிப்பார்கள். அந்த யூதர் தலைகளாக நிற்கிறார். எனக்கு எதுவும் தெரியாது, கேடு நான் அதை பார்த்ததே இல்லையே, இந்த கேடயத்தை யார் போட்டான்னு தெரியாது. அவர்கள் சொன்னார்கள், உன் வீட்டு தோட்டத்தில் தான் கிடைத்திருக்கிறது, நீ வந்தே தர வேண்டும் என்று அவர் அடம்பிடிக்கிறார். இவர்கள் இழுத்துக் கொண்டு வருகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில். வந்து பெருமானாருக்கு சும்மா சொல்லுகிறார், முஹம்மதே, இந்த கேடயத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எனக்கு எதுவும் தெரியாது, நான் திருடவும் இல்லை, என் வீட்டு தோட்டத்தில் எப்படி வந்தது என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன் வீட்டு தோட்டத்தில் கிடைத்திருக்கிறது, எனவே அதற்கான தண்டனை அனுபவிக்க வேண்டும், கையை துண்டிக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தீர்ப்பு கொடுக்கிறார்கள். அந்த சபை கலைவதற்கு முன்னால் 7 வானங்களுக்கு மேல் இருந்து ஜிப்ரீல் வானவர் கோமான் ஜிப்ரீல் வஹி கொண்டு வருகிறார். சூரத் நிசாவுடைய 105வது வசனம் இறங்குகிறது, இன்னா அன்ஸல்னா இலைக்கல் கிதாப பில் ஹக் லிதஹ்கும பைனன் நாஸ் பிமா அராகல்லாஹ். இந்த வேதத்தை நாம் உங்களுக்கு இறக்கி தருவது இறைவன் விரும்புகிற முறையில் நீதியோடு நீர் தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்கு தான், நீதியோடு நீர் தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்கு தான். வலா தகுன் லில் ஹாயினின ஹஸீமா, மோசடிக்காரர்களுக்கு சார்பாக ஆதரவாக நீர் வாதாடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். யாரை கண்டிக்கிறான், யாரை கண்டிக்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரை கண்டிக்கிறான். குர்ஆனுடைய வசனங்கள் இவை எல்லாம் குர்ஆனுடைய வசனங்கள். மோசடிக்காரர்களுக்கு சார்பாக நீர் வாதாடாதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மோசடிக்காரர் என்று யாரை சொல்கிறான், முஸ்லிம் சமூகத்தை சொல்கிறான், முஸ்லிம் சமூகத்தை சொல்கிறான். அவரோட அப்பாவி,
அந்த யூதர் அவர் யூதரா, கிறிஸ்தவரா, ஹிந்துவா, முஸ்லிமா என்பதல்ல. அவர் ஒரு அண்டை வீட்டுக்காரர், அவர் ஒரு அப்பாவி, அவர் பாதிக்கப்படக்கூடாது என்று 7 வானங்களுக்கு மேலிருந்து 7 வசனங்களை இறைவன் இறக்குகிறான். தொடர்ந்து முஸ்லிம் சமூகத்தை கண்டிக்கிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா ஒரு அப்பாவி முஸ்லிமுக்கு ஆதரவாக 7 வானங்களை திறந்து கொண்டு ஒரு ஜிப்ரீல் வருகிறார் என்று சொன்னால் அண்டை வீட்டு உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இறைவன் இறுதியில் கேட்கிறான், இந்த உலகத்தில் நீங்கள் மோசடிக்காரர்களுக்கு சார்பாக வாதாடினீர்கள், சரி, இந்த உலகத்தில் நீங்கள் வாதாடினீர்கள், மறுமையில் ஒரு நீதிமன்றம் இருக்கிறது. அல்லாஹ் தஆலா கேட்கிறான். சூரத் நிசாவுடைய 113வது வசனத்தை ஒருமுறை வீட்டுக்கு சென்றால் எடுத்து படித்து பாருங்கள். ஹஅந்தும் ஹாஉலாஇ ஜாதல்தும் மன்ஹும் ஃபில் ஹயாத்தித் துன்யா ஃபமன் யுஜாதிலுல்லாஹ் அன்ஹும் யௌமல் கியாமா. இதோ இந்த உலகத்தில் மோசடிக்காரர்களுக்கு சார்பாக நீங்கள் வாதாடினீர்கள், மறுமையில் இந்த மோசடிக்காரர்களுக்கு சார்பாக அல்லாஹ்விடத்தில் யார் வாதாடுவார்? அல்லாஹ் யார் வாதாடுவார்? அந்த யூதர் கைவிட்டப்படுவதிலிருந்து தப்பித்துக் கொண்டார். இது வரலாறு. அருமை சகோதரர்களே, எனவே இங்கே நாம் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால், அண்டை வீட்டு உரிமை என்பது சாதாரணமானதல்ல, அது நம் மீதான கடமை, அது சொர்க்கத்தை உங்களுக்கு பெற்றுத் தரக்கூடியது என்று இஸ்லாம் சொல்கிறது. வல்லாஹி லா யுமின், பெருமானார் சொன்னார்கள். வல்லாஹி லா யுமின், வல்லாஹி லா யுமின், இறைவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், அவன் முஸ்லிமே அல்ல, அவன் முஸ்லிமே அல்ல. யாரை குறித்து சொல்கிறீர்கள் யா ரசூலல்லாஹ்? யாருடைய தொந்தரவில் இருந்து அண்டை வீட்டுக்காரன் நிம்மதி வரவில்லையோ அவன் முஸ்லிமே அல்ல. அப்ப யோசிச்சு பாருங்க, அவன் முஸ்லிமே அல்ல. மும்முறை சொன்னார்கள். அவன் தொழுது டிஸ்டர்ப் பண்றான், தொந்தரவு கொடுக்கிறான், நோன்பு வைத்து தொந்தரவு கொடுக்கிறான், அவன் நினைத்துக் கொள்கிறான் அவனுடைய தொழுகையும் அவனுடைய நோன்பும் அவனை பாதுகாக்கும் என்று. முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட இன்னொரு நபிமொழி, லா யதுகுலுல் ஜன்னத மன் லா யஅமனு ஜாருஹு பவாயிக. அண்டை வீட்டுக்கு தொந்தரவு கொடுக்காதவன், தொந்தரவு கொடுக்கிறவன் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. 2 பெரும் பேரிழப்புகள். ஒன்று, அவன் முஸ்லிம் அல்ல. 2, அவன் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? யோசிச்சு பாருங்க. இது ஒரு சாதாரணமானதல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், 3 பேர் ஆண்மையற்றவர்கள். 3 பேர் ஆண்மையற்றவர்கள். யாரை குறித்து சொல்கிறீர்கள் யா ரசூலல்லாஹ்? அண்டை வீட்டுக்காரனிடத்தில் ஏதேனும் ஒரு நன்மையை பார்த்தால் அதை குழி தோண்டி போட்டுகிறான், தஃபன் செய்கிறான். ஏதேனும் ஒரு தீமையை பார்த்தால் ஊரெல்லாம் பரப்புகிறான். அவன் ஆண்மையற்றவன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். என்னுடைய உரையுடைய இறுதிக்கு நான் வருகிறேன். அருமை சகோதரர்களே, அண்டை வீட்டுக்கு ஒரு புனிதம் இருக்கிறது. ஆம், அந்த அண்டை வீட்டுக்கு ஒரு புனிதம் இருக்கிறது. இந்த புனிதத்தை மீறுவதற்குத்தான் இந்திய நாகரிகமும் மேற்கத்திய நாகரிகமும் கற்றுத்தருகிறது. ஆனால் இஸ்லாம் அந்த புனிதத்தை காப்பாற்றுமாறு சொல்கிறது. எனவே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், விபச்சாரம் செய்வது கொடியது, மது அருந்துவது கொடியது. ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அண்டை வீட்டு பெண்ணோட ஆணோடு நீங்கள் செய்கிற விபச்சாரம் 10 மடங்கு கொடியது என்று சொல்லி காட்டுகிறது. யோசித்து பாருங்கள். அண்டை வீட்டு பெண்ணோடு கள்ள தொடர்பு வைப்பது, அண்டை வீட்டு பெண் குளிக்கும் போது எட்டி பார்த்தல், அண்டை வீட்டு பெண்ணோடு ஓடி போகுதல், அண்டை வீட்டு பெண்ணை சைட் அடித்தல் எல்லாம் தவறல்ல, மிக பெரும் தவறு, மிக பெரும் தவறு. இந்த குற்றங்களை செய்வதுதான் இஸ்லாம் எச்சரிக்கிறது. உங்களுக்கு இது குறித்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். ஏன் தெரியுமா? குறைந்த செலவில் தவறு செய்வதற்கான வாய்ப்பு அண்டை வீட்டில் தான். ஜன்னலை ஓப்பன் பண்ணீங்கன்னா யார்? அண்டை வீடு. குறைந்த தவறு செய்வதற்கான குறைந்த செலவு, அதிக வாய்ப்பு, எளிய முயற்சி. இதைவிட கொடுமை என்ன தெரியுமா? மறுமை நாளில் தனி மனித பாவங்கள் எல்லாம் வெகு வேகமாக விசாரணை செய்யப்பட்டு தீர்ப்பு கொடுக்கப்படும். ஆனால் ஒரு மனிதருக்கும் இன்னொரு மனிதருக்கும் இடையில் இருக்கின்ற விவகாரங்கள் தீர்ப்பு கொடுக்கிற போது அண்டை வீட்டு நபர்களை குறித்த தீர்ப்பு கடைசியாக தள்ளி வைக்கப்படும். உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்கள், இவர்களுக்கான தீர்ப்பு எப்போது கொடுக்கப்படும்? இவர்களுக்கெல்லாம் வாய்தா 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 என்று சொல்லி எல்லா மக்களுக்கும் தீர்ப்பு கொடுக்கும் வரை இந்த இவர்கள் ஒரு ஓரமாக தள்ளிவிடப்பட்டு தள்ளுபடி செய்யப்படும் அவர்களுடைய தீர்ப்பு என்று சொன்னால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இங்கே அடுத்த வீட்டு சுவரில் 1 சிறுநீர் கழித்ததை சொல்லி காட்டினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படைக்கு செல்லும் போது திடீரென்று தன் தோழர்களை பார்த்து திரும்பி நின்று சொன்னார்கள், அண்டை வீட்டுக்கு தொந்தரவு கொடுத்தவர்கள் யாரேனும் என் படையில் இருந்தால் இந்த போருக்கு வர வேண்டாம் என்று சொன்னார். யோசித்து பாருங்க. ஷஹீத் ஆகலாம், மரணம் அடையலாம், என்ன வேண்டும் என்றாலும் ஆகலாம். அது ஒரு பெரிய விஷயமா? கடன் தொல்லை இருந்தால் தான் வர வேண்டாம் என்று சொல்வார். ஆனால் இங்கே வர வேண்டாம், டிஸ்டர்ப் பண்றவங்க, தொந்தரவு கொடுத்தவங்க. அந்த நேரத்தில் ஒருவர் சொன்னார்,
அல்லாஹ்வுடைய தூதரே, 2 நாட்களுக்கு முன்னால் என் அண்டை வீட்டு சுவற்றில் நான் சிறுநீர் கழித்து விட்டு உடனடியாக பெருமானார் சொன்ன இன்று என்னோட நீங்கள் வர வேண்டாம். ஒரு சிறுநீர் கழித்தது பெரிய குற்றம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் இடத்தில் இந்த அண்டை வீட்டு உரிமைகளுக்கு சொன்னார்கள். சபையில் இருந்து ஒருவர் கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரு அண்டை வீட்டுக்காரர் இருக்கிறான், அவர் ரொம்ப தொந்தரவு தர்றான், என்னால தாங்க முடியல, நான் என்ன செய்வது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபஸ்பிர், பொறுமையோடு இருந்துகொள், கொஞ்சம் சகித்துக்கொள். நாட்கள் சென்றன. மீண்டும் வந்தார் அவர், யார ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, என்னால் தாங்க முடியவில்லை அவருடைய தொந்தரவு. மீண்டும் பெருமானார் சொன்னார்கள், ஃபஸ்பிர், பொறுமையோடு இருந்து கொள். அவர் போனார். மீண்டும் 3வது முறை வந்தார், யார ரசூலல்லாஹ், என்னால் தாங்க முடியாது, இறை தூதரே, என்னால் தாங்க முடியாது. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஒரு காரியம் செய், உன் வீட்டு சாமான்களை எல்லாம் எடுத்து ரோட்ல போடு, பாதி சாமான்களை எடுத்து ரோட்ல போடு. யாராவது போற வர்றவங்க கேட்பாங்க இல்லையா, அப்ப சொல்லு, அவனுடைய தொந்தரவு தாங்க முடியல, அதனால போட்டிருக்கேன். அப்ப என்ன செய்வார்கள்? போற வர்றவங்க அவனை சபிப்பார். அது நடந்தது. அடுத்ததாக அந்த அண்டை வீட்டுக்காரர் பெருமானார் இடத்துல போனார், ரசூலுல்லாஹ் இடத்துல போனார். யார் ரசூலுல்லாஹ், அந்த அண்டை வீட்டுக்காரன் சாதத்தை எடுத்து போடுறான், போற வர்றவெல்லாம் என்ன சபித்துட்டு போறான், சொன்னா கேட்க மாட்டேங்கிறார், நீங்க சொல்லுங்க யார ரசூலுல்லாஹ், பொருட்களை சாமான்களை எடுத்து வீட்டுக்குள் வைப்பதற்கு. பெருமானாருடைய கண்ணங்கள் எல்லாம் கோவை பழத்தை போல சிவந்தது கோபத்தால். சொன்னார்கள், கதலான கல்லா கபலன்னாஸ், மக்கள் சபிப்பதை குறித்து நீர் என்னிடத்தில் புகார் தெரிவிக்கிறீர், மக்கள் சபிப்பதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய சாபம் உன் மீது இறங்கி விட்டது தெரியுமா என்று கேட்டார்கள். இது சாதாரணமான விஷயம் அல்ல, இது கடமை, அவருக்கான உரிமை. எனவே இந்த உரிமைகளை கொடுத்து அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் குற்றவாளியாக மாறாமல் தப்பிப்பதற்கு ஒரே வழி, அவர்கள் தருகிற தொந்தரவை சகித்துக் கொண்டு நாமும் தொந்தரவு கொடுக்காமல் இருக்கிறோம். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மிகச் சிறந்த முன்மாதிரியான அண்டை வீட்டுக்காரராக வாழ்வதற்கான வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.